இது புதுவை வாணி 107.8 சமுதாய வானொலி. நேர்கள் இணைஞ்சு இருக்கிறது உங்களை தேடி நிகழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி நிகழ்ச்சியில ஒரு இடத்துக்கு போயோ அல்லது ஸ்டேஷன்ல இருந்துக்கின்னு நம்மளுடைய புதுவை வாணி நிலையத்துல இருந்துக்கின்னு ஒரு தலைப்புல அதுக்கான அந்த ஸ்பெஷலிஸ்ட கூட்டு பல்வேறு விவாதங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம வழங்கின்னு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி லாஸ்பெட்ல இருக்கிறோம். அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவங்க அதாவது நேற்றுக்கு திங்கட்கிழமை ஆரம்பிச்சிருக்காங்க அறிவியல் மற்றும் ஓவியம் கைவினை பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு. அதாவது இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸால வரையப்பட்ட ஓவியங்கள், ஸ்டூடெண்டால செய்யப்பட்ட அந்த கைவினை பொருட்கள், அப்புறம் அது மட்டும் இல்லாம சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லப்படுற அந்த அறிவியல் கண்காட்சியும் அவங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை 350 படைப்புகளை மாணவர்கள் அறிவியல் சார்ந்த படைப்புகளை இங்க காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியில அந்த மாணவர்கள் கிட்ட தான் நம்ம உரையாட போறோம். அவங்க என்ன மாதிரியான படைப்புகளை வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ்களை அவங்க எடுத்தாங்க அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல 2 மாணவர்கள் அவங்களுடைய படைப்பை பத்தி விளக்குறதுக்காக நம்ம கிட்ட காத்துன்னு இருக்காங்க. வணக்கம்பா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரவீன்குமார். என் பேர் வினோத். சொல்லுங்க, நீங்க ஏதோ ஒரு எக்ஸிபிட் பண்ணி இருக்கிறீங்க இந்த எக்ஸிபிஷன்ல, என்ன இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் கவர்மெண்ட் வெல்கரும், அதாவது வெடிக்காத ஒரு எரிமலையில இருந்து கரண்ட் எடுக்கிறது பத்தி பண்றோம். எரிமலை அடியில லாவா, எரிமலை குழம்பு இது அடியில ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த சரௌண்டிங், அந்த சுத்தி அந்த பகுதி எல்லாம் ஹீட்டா இருக்கும். எரிமலை பக்கத்துல நாங்க ஒரு வெல் தோண்டி அதுக்குள்ள நாங்க வாட்டரை பம்ப் பண்றோம். அந்த வாட்டர் பம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வாட்டர் பம்ப் பண்ணி அந்த வாட்டர் அந்த சூடான அந்த எரிமலை ராக் அந்த வெல்ல பட்டு அந்த பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங் பிளேஸ்ல பட்டு வெளியே அந்த எவாபரேட் ஆகி வெளியே நாங்க அந்த டர்பைன் மூலமா எத்தனை கண்டென்சர் வழியா எத்தனை ஊர் மக்கள்லாம் நாங்க எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றோம். இது இப்ப யூஎஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் 0.3% தான் இப்போ வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ல ஒரு 10% வரைக்கும் எடுக்க அவங்க சான்ஸ் இருக்கு, அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இதனால இந்த ஐடியாவை எடுத்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் இது யாரும் பண்ணதில்லை, இது கொஞ்சம் நியூ புதுசு, அதனால நாங்க பண்ணோம். இதுக்கு எப்படிலாம் நீங்க சப்போர்ட் யாருக்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது? எங்க பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட்டிவ் வந்தாங்க. என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கவன் செம்ம ஃபுல் சப்போர்ட்டிவ். நல்லா பிளான் பண்ணி நல்லா ஒரு 10 days ஆச்சு இது பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. எவ்வளவு செலவாச்சு உங்களுக்கு? இது 1000 இருக்கும். 1000 ஆயிருக்கு. அதாவது கண்டிப்பா ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவ்வளவு. பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. லீவ் டேஸ்ல நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸும் இங்க அறிவியலுக்காக இதெல்லாம் இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு படைப்பை நீங்க காட்சிப்படுத்திருக்கீங்க. அதை எக்ஸிபிட்டும் பண்ணி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிப்பா. அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, இவங்க ஏதோ கேஸ் ஸ்டவ் ஏதோ வச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்போம். வணக்கம்பா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விக்னேஷ். என் பேர் சரண். எந்த ஸ்டாண்டர்ட்பா? நாங்க 11th படிக்கிறோம். 2 பேருமே 11th படிக்கிறீங்க. நீங்க என்ன ஏதோ கேஸ் ஸ்டவ் ஏதோ பாட்டில் ஏதோ வச்சிருக்கீங்க, என்னதுப்பா இது? நாங்க பெட்ரோல்ல இருந்து ப்ரோபேன்ற ஒரு கேஸ் எடுக்கிறோம் சார். பெட்ரோல்ல இருந்து ப்ரோபேன்ற கேஸ் எடுத்துட்டோம்னா அந்த பெட்ரோல் பியூரிஃபை ஆனது சம சார். அதை வண்டியில யூஸ் பண்ணனா ஏர் பொல்யூஷன் குறையும் சார். இந்த ப்ரோபேனை நம்ம டொமஸ்டிக் கேஸ், அதாவது வீட்டுல சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் சார். வீட்டுல உபயோகப்படுத்துறப்ப அதிகமான ஃபிளேம் இது தரும் சார். இதுல இருக்க 50 ml ஆஃப் பெட்ரோல் 3 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார். இது இண்டஸ்ட்ரியிலயும் யூஸ் பண்ணலாம், வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது பெரிய அளவுல பண்ணலாம் சார். பெரிய அளவுல பண்ணா பெரிய ப்ராஃபிட். இப்போ இன்னைய காலகட்டத்துல பெட்ரோல் விற்கிற விலையில அந்த எரிபொருள் சிக்கனம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா. ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் இதை நெட்ல இருந்து சர்ச் பண்ணோம். அதை ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தாங்க. அதை பேஸா வச்சு நாங்க செஞ்சோம். அதை அடித்தளமா பேஸா வச்சு செஞ்சிருக்கிறீங்க. ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து பக்கத்துல சில மாணவர்கள் மைக்ரோஸ்கோப் அப்படி ஏதோ வச்சிருக்காங்க சாம்பிள்லாம். அது என்ன ஏதுன்னு அவங்க கிட்டே கேட்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பிரணவ். பேரு பிரணவ். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட். என்ன இது மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு ஏதோ பண்ணிருக்கீங்க? மைக்ரோஸ்கோப் வியூ பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. இங்க இப்ப கிளாஸ் மூலியமா பைரகேரா டைப்போம் அந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்ப நான் மவுண்ட் பண்ணிட்டு ஆர்பிசி, பிளட்ல இருக்கிற ஆர்பிசி நான் மவுண்ட் பண்ணிட்டேன். அதான் அது அதெல்லாம் நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமா எப்படி பாக்குறது? மவுண்ட் பண்ணிட்டேன். கண்ணில் பார்க்க முடியாதுலாம் கொஞ்சம் லார்ஜ் சைஸ்ல கண்ணில் பார்க்க முடியாது, சாதாரண கண்களால பார்க்க முடியாத மைக்ரோஸ்கோப்ல பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் நீங்க பண்ணி இருக்கிறீங்க. ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இங்க லாஸ்பேட்ல இருக்கக்கூடிய விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில நேரடி இந்த உங்களை தேடி நிகழ்ச்சியில நேரடியா அங்க காட்சிப்படுத்தி இருக்கிற அந்த அறிவியல் கண்காட்சியில மாணவர்கள் கிட்ட உரையாடின்னு இருக்கிறோம். அவங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு 350 அறிவியல் கண்டுபிடிப்புகளை இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. 4ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்கள் இங்க தங்களுடைய படைப்புகளை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 ப்ராஜெக்டை பத்தி அந்த மாணவர்கள் கிட்ட உரையாடணும். அடுத்தது இன்னும் சில மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நந்தகுமார். இந்த ஸ்டாண்டர்ட் 11th B1. நம்ம இப்போ சாதா தண்ணி, சால்ட் வாட்டர் அண்ட் சுகர் வாட்டர் இதோட 3ஓட கொதிநிலையை தெரிஞ்சுக்கிறோம். அது இப்போ சால்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதோட கொதிநிலை அதிகமாக இருக்கும். 106 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அயோனிக் பாண்டுன்னு ஒரு பாண்ட் இருக்கு.
அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். அது வந்து அயானிக் பாண்டுன்னு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டிரான்ஸ்ஃபர், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்னு இப்போ ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்னு இருக்குது. ஆட்டம்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிறதுனால அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம பிரேக் பண்ணுறது அதுக்கு. அதனால சால்ட் வாட்டர், இப்போ நம்ம இதுமாரி எல்லாத்தையோட மாலிகுல்ஸோட தனித்தனியோட கொதிநிலையை தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு இது கொதி வைக்கணும்னா நீங்கள் அதோட ஸ்ட்ராங் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாண்டு இவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சரில் யூஸாக இருக்கும். ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை நேரமாக வந்து சயின்ஸை பற்றி ஏதோ பசங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதை பற்றி படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாத விஷயத்தையும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அவங்களோட எளிமையான சொற்களால் வந்து நம்மளுக்கு விளக்குனாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து ஒருத்தர் எக்ஸிபிட் ஏதோ கிட்டத்தட்ட 1லேருந்து ஒரு 63 அப்படின்ட்டு நிறைய நம்பர்கள் இங்கே எழுதி வச்சிருக்காரு. அது என்ன ஏதுன்னு அவர்கிட்ட விவரத்தை கேட்போம். சொல்லுங்கப்பா, உங்க பேர் சொல்லுங்கப்பா. என் பேர் சிவபாலன், 11th ஸ்டாண்டர்ட் C2 படிக்கிறேன். என்னப்பா இது நம்பர்லாம் எல்லாம் வந்து சயின்ஸ் இதில் வந்து மைக்ரோஸ்கோப்பு, ஸ்டவ், அடுப்பு, வீடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. நீங்க எதை நம்பரை வச்சிருக்கீங்க, அது என்ன விஷயம் பாது? இல்ல மேக்ஸ்னா எல்லாரும் கஷ்டம் நினைச்சிட்டு இருக்காங்க. மேக்ஸ்ல இருக்கிற என்ஜாய் பண்ணி படிக்கக்கூடிய இதை வச்சு நான் செஞ்சிருக்கேன். இது நான் செஞ்சிருக்கிறது வந்து மைண்ட் ரீடிங் கார்ட்ஸ் சொல்லிட்டு. மேக்ஸ்ல நான் ஒரு கார்டு எப்படி எழுதியிருக்கேன்னா 2+1 3 அப்படி சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனோட தான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்க நினைக்கிற நம்பரை இந்த கார்ட்ஸ் வச்சு என்னால சொல்ல முடியும். நினைக்கிற நம்பரை வந்து கார்ட்ஸ் வச்சு சொல்ல முடியும். அதோட சீக்ரெட் என்னன்னு எங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? என்னன்னா இப்போ நான் இந்த கார்ட்ஸ் எழுதிருக்கிறது ஒரு கால்குலேஷனோட சிம்பிள் அடிஷனோட எழுதியிருக்கேன். இப்போ இந்த கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1+2 3 வருது. அப்போ இந்த 2 கார்ட்ல மட்டும் தான் 3 எழுதிருப்பேன். அந்த மாதிரி நீங்க நினைக்கிற நம்பர் கார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் கவுண்ட் பண்ணோம்னா அந்த ஆன்சர் கிடைச்சிடும், நீங்க நினைச்ச நம்பர். இப்போ நான் ஒரு நம்பர் நினைக்கிறேன்னாக்கா அதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, இந்த கார்டுல இருந்து ஒரு 2 கார்டுல இருக்கிற டோட்டல் எந்தெந்த கார்டுல நீங்க நினைச்ச நம்பர் இருக்குன்னு சொல்றீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் கார்டை மட்டும் கவுண்ட் பண்ணனா அது நீங்க நினைச்ச நம்பர் கிடைச்சிடும். இதை வச்சு செய்யறதுனால என்னன்னா மேக்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு என்ஜாயபிளா இருக்கும். எப்படி இந்த ஐடியா கிடைச்சதுன்னா, சயின்ஸ் எக்ஸிபிஷன் போது எல்லாமே சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல சயின்ஸ் ஓரியன்டா திங்க் பண்ணுவாங்க. நீங்க டிஃபரெண்டா வந்து மேக்ஸ் ஓரியன்டா பண்ணிருக்கீங்க. அது எப்படி வந்தது? இல்லை, எங்கள் மேக்ஸ் மேம் வந்து மேக்ஸ் கம்பைன் வச்சு செய்ய சொன்னாங்க. எனக்கு அந்த ஐடியா ஃபஸ்ட்டே இருந்தது, சரின்னு சொல்லிட்டு செஞ்சேன். மிஸ் அக்செப்ட் பண்ணதுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா. நம்ம வந்து விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் கிட்ட அங்கே நடக்கிற அறிவியல் மற்றும் ஓவியம், கைவினை பொருட்கள் கண்காட்சி அந்த இடத்துல இருந்து தான் வந்து இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பை நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 படைப்புகளை வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து மாணவர்கள் கிட்ட பேசினு இருந்தோம். இப்போ மாணவிகள் பக்கம் வந்திருக்கோம். அவங்க நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, இது என்ன? இது This is the detection of poisonous gas from the drainage system. இப்போ drainage systemல வந்து மீத்தேன் கேஸ் வெளியே வந்ததுனால ஒருத்தவர் வந்து க்ளீன் பண்ண போய் இறந்துருக்காருன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபியூச்சரில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அதுலேருந்து மீத்தேன்ற கேஸ் அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வெளியே வரும்போது இது டிடெக்ட் பண்ணி சவுண்டு கொடுக்கும். இந்த மூலம் இதை வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். பேர் ஸ்டாண்டர்ட் சொல்லலைங்க. பிரியதர்ஷினி 11th B. நீங்கள் தனியாக செஞ்சீங்க அந்த ப்ராஜெக்ட்? நானும் இன்னொருத்தவங்களும் சேர்ந்து செஞ்சோம், அவங்க வரல. ஓகே, தேங்க்ஸ். நீங்க என்னமா இது என்ன இது ஏதோ ரோடுலாம் வச்சு ஏதோ சிக்னல்லாம் வச்சிருக்கீங்க? இது வந்து ஹைட்ராலிக் அசிஸ்டட் பிரிட்ஜ், காமனா வந்து HAB கூப்பிடுவோம். இது வந்து இந்த மாதிரி பிரிட்ஜஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மி. இட் இஸ் நிறைய வந்து இது லண்டன்ல இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லண்டன் பிரிட்ஜ். இப்போ இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து ஹரிசாண்டல் சைட்வேஸ் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு லார்ஜ் பிஸ்டனை வந்து 2 ஸ்மால் பிஸ்டனுக்கு நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து ஹரிசாண்டல் சைட்வேஸ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது லார்ஜ் பிஸ்டனில் அந்த 2 ஸ்மால் பிஸ்டன்லையும் ஃபோர்ஸ் அப்ளை ஆகி அது 2 லிஃப்ட் ஆகி ஸோ தட் ஷிப்க்கு வே கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அந்த பிஸ்டன் நம்ம வந்து பேக் புஷ் பண்ணோன்னா அதோட ஃபோர்ஸ் வந்து அதை உள்வாங்கி மறுபடியும் அது க்ளோஸ் ஆகிக்கும். சேவே ஃபார் த அதர் வெஹிக்கல்ஸ் சச் அஸ் கார்ஸ். எந்த மாதிரி வகையில் வந்து நம்மளுக்கு உதவும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது வந்து நிறைய ட்ராக், இப்போ சில சிட்டிஸ்லாம் வந்து நிறைய டிராஃபிக் இருக்கு, சேம் டைம் வந்து ரிவர் இருக்கு. அப்போ அங்கே வந்து நேவிகேஷன்லாம் இருக்கு. தட் இஸ் இப்போ லார்ஜ் ஷிப்ஸ் அதுக்கெல்லாம் போயிட்டு வரும். இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ரிவர் இருக்கு. அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷிப்ஸ் யூஸ் பண்ணலாம். கல்கட்டாவில் கூட இந்த மாதிரி ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லார்ஜ் போயிட்டு வரதுக்காக இந்த மாதிரி கூட யூ கேன் யூஸ் மாடல்ஸ். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இது வந்து ஒரு புக்கில் நான் பார்த்தேன், ஹைட்ராலிக் பார்ட்டி, அதுலேருந்து நானே கிரியேட் பண்ணது இந்த ஃப்ரிட்ஜ். ரொம்ப தேங்க்ஸ்மா. பாலம் பிஸ்டல், அதாவது அந்த பிஸ்டல் மெத்தட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தன்னுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்க. இப்போ அடுத்து வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னி அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு கிட்னியோடைய மாதிரி படத்தை வந்து இங்கே நிறுவி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்ப என்ன அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க, என்ன இதில் இருக்குன்னு. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லக்ஷ்மி சிவகாமி, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ இங்கே கிட்னி மாடல் வச்சிருக்கிறீங்க, இதனால என்ன சொல்ல விரும்புறீங்க? இதனால கிட்னி எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த யூஸ் இருக்கு, அதோட ஃபங்க்ஷனை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். அதாவது கிட்னியோடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படிலாம் வந்து இது பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், நேயர்களுக்கும் கேட்பாங்க. ஆக்சுவலி கிட்னி வந்து ஒரு பேர், அது வந்து நம்ம ஹியூமன் பாடியில 2 கிட்னி இருக்கு. அது ஆக்சுவலி பிளட் சர்க்குலேஷன்ல ஹோல் பாடியில இருந்து போகும்போது அது கெட்ட ரத்தத்தையும் சேர்த்துட்டு வரும். அதனால அது ரீனல் ஆர்டரின்ற ஒரு டியூப் உள்ளார ஜாயின் ஆகி
கிட்னி உள்ளார போய் அந்த கெட்ட ரத்தம் போய் மிக்ஸ் ஆகும். அந்த கிட்னில வந்து நெஃப்ரான் சொல்லி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கும். அந்த நெஃப்ரான்ஸ் உள்ளார போய் அந்த கெட்ட ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி நல்ல ரத்தத்தை கொடுக்கும். அந்த நல்ல ரத்தம் வந்து ரீனியல் வெயின் வழியா பாடி உள்ள மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு போயிடும். அந்த கெட்ட ரத்தத்தை பியூரிஃபை பண்ணும்போது யூரியான்ற ஒரு கெட்ட தண்ணி வந்து டக்டல் கலெக்டிங் டக்டல் சொல்லி ஒரு டியூப் இருக்கு நெஃப்ரான் உள்ளார. அந்த நெஃப்ரான் வந்து பியூரிஃபை பண்ணி யூரேட்ரா வழியா வெளில அனுப்பிடும். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது வந்து அவங்க வந்து அந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷன் என்ன, அது என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுது அப்படின்னு நம்ம உடல் உறுப்பில் ஒன்றான அந்த கிட்னியை பற்றின விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து இன்னும் சில மாணவிகள் இருக்கிறாங்க. அவங்க இது பேட்டரியெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. என்னம்மா இது? இது பேர் பெரிஸ்கோப். உங்கள் நேம் சொல்லிடுங்க. எஸ் பூஜா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th. இதில் என்ன விஷயம் இருக்குமா? பெரிஸ்கோப் வந்து நான் மொத்தம் 2 மிரர் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மேல 45 டிகிரி, கீழே 45 டிகிரி. இது மூலமா நீங்க வந்து மேல இருக்கிறது ஆக்சுவலி லைட் வந்து இது மூலமா பாஸ் ஆகி கீழே போகும். இது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இது வந்து டிஃபென்ஸ்ல யூஸ் பண்றாங்க, சப்மரைன்ல யூஸ் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்றது இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேம்மா, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து பங்க்ல இருக்கும்போது அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்மரைன் மூலமா யார் வராங்க அப்படிங்கறத எனிமி இது வந்து மூலமா பார்க்கலாம். இந்த காலகட்டத்திலேயே சப்மரீன்ல இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்கல்ல? ஆமா, இது வந்து சப்மரைன்ல யூஸ் பண்ணும்போது அவங்க பைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மேல ஒரு மிரர் கீழே ஒரு மிரர்னு. இது வந்து சும்மா ஒரு மாடல், அதனால நான் இதுல பண்ணிருக்கேன். பட் அதுல ரொம்ப ஹைடெக்கா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அவங்க வந்து அந்த பெரிஸ்கோப் மெத்தட் எப்படி இருக்குது அப்படி என்ன எதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம இந்த ரேடியோ ப்ரோக்ராம்ல அவங்க சொன்னாலும் அதை வந்து நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்ற இது தெரிய வரும். உங்களால முடிஞ்சதுன்னா வந்து இந்த விவேகானந்தா மேல்நிலை பள்ளிக்கு வந்து மாணவர்களுடைய படைப்பை வந்து நீங்க பார்வையிடலாம். அடுத்து வந்து இன்னொரு மாணவி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசுவோம். என்னமா இது? எலக்ட்ரோமேக்னெட். உங்க நேம் சொல்லிடுங்க, கிளாஸ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த படிப்பு என்னன்றதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. என்னோட பேர் வந்து ஸ்ருதி. நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட். இதுல வந்து பேட்டரியில இருந்து எலக்ட்ரிசிட்டி இந்த வயர்ல பாஸ் ஆகி இந்த வெறும் அயனைல் வந்து ஒரு மேக்னெட்டா மாற்றும். ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம மாணவர்கள் பேசின்னு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து மாணவிகள் பேசியிருந்தாங்க. அடுத்ததா வந்து இங்க தம்பி ஒருத்தர் வந்து என்னப்பா கோனிக்கல் கிளாஸ்ங்களா அது ஒரு படைப்பை வச்சிருக்காரு. அவர்கிட்டே கேட்போம் என்ன விஷயம், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அப்தாப். நான் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பண்ணியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னாக்கா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஆக்சுவலாக நம்ம வந்து தண்ணி எதுக்கு பயன்படுத்துகிறோம்? தண்ணியை பொதுவாக வந்து நம்ம நெருப்பு அணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதே வந்து நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்ல வரோம்னா, தண்ணியை வச்சு நாங்கள் வந்து ஃபயர் உண்டாக்க முடியும். என்னன்னாக்கா இங்கே கோனிக்கல் ஃப்ளாஸ்க் ஒரு செட்டப் வச்சிருக்கோம். கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல பன்சன் பர்னர் வச்சு ஹீட் பண்ணுறோம். இது ஹீட் ஆகி 100 டிகிரி செல்சியஸ் வந்தோடனே பாயில் ஆகி வெளியே வருது. இந்த டியூபிங் 1 ஹோல் ரப்பர் காக் வச்சு ஒரு காப்பர் டியூபிங் போட்டு அதை பிளாக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த தண்ணி ஹீட் ஆகி வேப்பரா வெளியே வரும்போது இந்த காப்பர் டியூபிங் வழியா வெளியே வருது. வெளியே வந்த பிறகு அது அந்த ஸ்டீம் வந்து கண்ணுக்கு விசிபிளா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த காப்பர் டியூபிங்கை எக்ஸ்டர்னலா ஒரு ஹீட்டர் வச்சு ஃப்ளேம் எக்ஸ்டர்னலா கொடுத்து அதை வந்து ஹீட் பண்றோம். இந்த காப்பர் டியூபிங்கை இன்னும் ஹீட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா வெளியே வர ஸ்டீம் இன்னும் சூப்பர் ஹீட்டடா வெளியே வருது. அந்த ஸ்டீம்ல ஒரு மேட்ச் ஸ்டிக்கையோ இல்ல ஒரு பேப்பரையோ இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னாக்கா அந்த மேட்ச் ஸ்டிக் பர்ன் ஆகும். இந்த கான்செப்ட் தான் நாங்க சொல்றோம். இது எந்த வகையில வந்து நம்மளுக்கு பிராக்டிகலா யூஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க? இது வந்து மோஸ்ட்லி வந்து டொமஸ்டிக் யூஸ்க்குலாம் யூஸ் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான் யூஸ் பண்ணலாம். இது வந்து கிளீனிங், ட்ரை கிளீனிங், ஸ்டீம் ட்ரையிங், அப்புறம் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் கூட யூஸ் பண்றாங்க. லார்ஜ் ஸ்கேல் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு சாயில் ஸ்டீமிங் வழியா இதை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேப்பா, இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இந்த ஐடியா வந்து கெமிஸ்ட்ரி ஒரு மேக்சின் ஒன்று படிச்சு அப்போ அதில் கிடைச்சது. ஓகே, அதாவது வந்து கெமிஸ்ட்ரி மேகசின்ல வந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க இங்க வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க. இந்த கான்செப்டை வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஒரு செட்டப்பா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்றத வந்து யோசிச்சு இந்த மாதிரி ஒரு தண்ணியை வச்சும் நெருப்பு உண்டாக்கலாம் அப்படின்றது வந்து இந்த செட்டப் மூலமா நாங்கள் இது பண்ணி டிசைன் பண்ணி. ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பல்வேறு தரப்பட்ட வித்தியாசமான படைப்புகளை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உங்களை தேடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்னா விவேகானந்தர் மேல்நிலை பள்ளியில இருந்து அறிவியல் கண்காட்சியில இருந்து நேரடி ஒளிபரப்பை வந்து நம்ம இங்க மாணவர்கள்கிட்ட உரையாடின்னு இருக்கிறோம். நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி நாம சந்திப்போம். சார் சார் ஆஃபீஸுக்கு போகணும் சார், நேரமாச்சு சார். சீக்கிரமா இந்த அமௌண்ட் வச்சுக்கிட்டு வேலையை முடிச்சு கொடுங்க சார். ஹலோ சார், கொஞ்சம் நில்லுங்க. உங்களை மாதிரி தான் எல்லாருக்குமே வேலை இருக்கும். இப்படி உங்களை மாதிரி ஒரு ஆள் ஆரம்பிச்சு வைக்கிற விஷயம் தான் பரவி பரவி நேர்மையா வேலை பார்க்கறவங்களை கூட விட மாட்டேங்குது. போங்க சார், போங்க, போய் ஒழுங்கா வரிசையில நில்லுங்க. லஞ்சம் ஒரு விஷச்செடி, அதை பரவ விடாமல் வேறறுப்பது நமது கடமை.
வணக்கம் நேயர்களே, இது புதுவை வாணி 107.8 சமுதாய வானொலி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களை தேடி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம உங்களை தேடி நிகழ்ச்சியில வந்து லாஸ்பேட்டையில இருக்கக்கூடிய விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில நடக்கக்கூடிய அந்த அறிவியல் கண்காட்சியில கிட்டத்தட்ட ஒரு 350 எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க மாணவர்கள். அந்த மாணவர்கள் கிட்ட நேரடியா வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். அதை கேட்டுன்னு இருக்கிறீங்க. நான் வந்து நிகழ்ச்சியோடைய முதல் பாதியில சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணி நடக்கும் போது இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு எனர்ஜி டே. வேர்ல்டு பூரா வந்து அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் மற்றும் பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இன்னைக்கு வந்து வேர்ல்டு எனர்ஜி டேவா அனுசரிக்கிறாங்க. இது எப்பத்துல இருந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த வேர்ல்டு எனர்ஜி ஃபோரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடந்த ஆண்டு வந்து துபாயில அக்டோபர் 22, 2012 அப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஃபோரம் ஆரம்பிச்ச அந்த தினத்தை வந்து வேர்ல்டு எனர்ஜி டேவா உலகம் பூரா அனுசரிக்கிறாங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் ஸ்பாயில் பண்ணாம நம்ம எனர்ஜியை யூஸ் பண்றது. ஏன்னா பல்வேறு எனர்ஜிகளுக்கு, அதாவது வந்து ஒரு எரிபொருள் ஆகட்டும், இல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், இல்ல வேற பல்வேறு விஷயங்களுக்கான தேவைப்படும் அந்த எனர்ஜி சக்தி என்ற பகுதியில் அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் வந்து அழிச்சு தான் எடுக்கிறோம். பட் அதை வந்து ப்ரிசர்வ் பண்றது பத்தி, அதை எப்படி வந்து நம்ம அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அழிக்காம எதிர்வரும் அந்த சந்ததிகளுக்கும் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வருஷம் வருஷம் இந்த தினத்தை அனுசரிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு எனர்ஜி ஃபோரம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த டேவை தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கடந்த ஆண்டு முடிவு பண்ணாங்க. இந்த ஆண்டு நம்ம வந்து இன்னைக்கு அந்த வேர்ல்டு எனர்ஜி டேவை உலகம் பூரா அனுசரிச்சுன்னு இருக்கோம். இப்ப திருப்பி நம்ம மாணவர்கள் கிட்ட அவங்களுடைய படைப்புகளை பத்தி விளக்கங்களை கேட்போம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பொன்ஸ்ரீ. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th F படிக்கிறீங்க. நீங்க என்னமா ஏதோ இங்க் ஃபில்லர் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீ எக்ஸ்பெரிமெண்ட்? Dispersion of food colors in milk. Dispersion of food colors in milk. ஓகேமா, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. என்ன? First we have to take a container and we have to pour some milk in it and we have to add some food colors in it. While we dip the soap, the food colors will be dispersed. This is due to the surface tension in the milk. And another purpose for doing this is that if we eat cake and all, our hand will be creamy. If you use ordinary soap, it will not go. It will remain creamy. But if we use these type of liquid soap, the cream will be gone. This is due to that these soaps are specially designed to connect with the fat molecules. As milk contains fat, while we dip the soap in it, the food colors will be dispersed. This is the name of this project. அதாவது பால்ல வந்து சில நிறமிகள், அதாவது சில கலர்ஸை கலந்தீங்கன்னா அது வந்து இந்த சோப்பை வச்சு எடுத்துடலாம். அதாவது நம்ம இப்போ ஒரு கேக் சாப்பிட்டாலோ இல்லை வேற ஏதாவது கலர் கலந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலோ அதோடைய கலர் நம்ம கையில விட்டுட்டு அந்த கிரீம் போகாத விஷயத்த வந்து ஸ்பெஷல் சோப் யூஸ் பண்ணாக்கா வந்து போகும் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான சோப் அதுன்னு சொல்ல முடியுங்களா? நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த லிக்விட் சோப் எல்லாம் இருக்குல்ல சார், லிக்விட் டைப்ல இருக்க சோப் யூஸ் பண்ணா போகும். லிக்விட் டைப்ல இருக்கிற அந்த சோப் ஆயில் அப்படிப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணாக்கா வந்து அந்த கலரை வந்து அது எடுத்துரும்னு சொல்றீங்க. ஓகேம்மா, ரொம்ப நல்லா இருந்து. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பசங்க வந்து சிம்பிளா ஏதோ வச்சிருக்காங்க, பட் பெரிய விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அந்த பேப்பர் கிளிப்ஸ் அப்புறம் ஒரு டப்பாலாம் வச்சிருக்காங்க. என்ன விஷயம் இப்போ சொல்லுங்கம்மா, என்ன இதை வச்சிருக்கீங்க நீங்க? I'm going to do an experiment regarding how temperature affects magnet strength. We have to take a cup containing hot water and a container containing cool water, and we have to put 2 magnets in it for 10 minutes. After that, we have to take a tray containing paper, 200 paper clips. We have to put the 2 magnets in it. Then after 2 seconds, we will observe that the magnet in the hot water attracts less paper clips and the magnet in the cold water attracts more paper clips, because in the cold water the temperature is very high, so the magnet lost its strength, and in the cool water the temperature is very low, so magnet retains its strength. So from this experiment I am proving that how temperature affects the magnet strength. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அந்த மேக்னெட் எனர்ஜி, அதாவது அந்த காந்தக சக்தி எப்படி வந்து ஒரு டெம்பரேச்சர்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து அவர் தன்னுடைய படைப்புனால வந்து விளக்கியிருக்காங்க. அதை என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு 2 மேக்னெட்டை எடுத்துக்கின்னு அது சுடு தண்ணியில ஒரு மேக்னெட்டும் சாதாரண தண்ணியில ஒரு மேக்னெட்டும் போட்டு வச்சுக்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த சுட தண்ணியில இருந்து எடுத்த மேக்னெட்டையும் சாதாரண தண்ணியில இருக்கிற மேக்னெட்டையும் வச்சுட்டு அது பக்கத்துல வந்து நம்ம அந்த பேப்பர் கேப்பை வச்சீங்கன்னா சுட தண்ணியில போட்ட மேக்னெட்டுக்கு இருக்கிற பவரை விட ஆர்டினரி வாட்டர்ல இருக்கிற மேக்னெட்டுடைய பவர் வந்து அப்படியே இருக்கும். சுட தண்ணியில போட்டதுனால அது டெம்பரேச்சர்னால அந்த மேக்னெட்டுடைய பவர் அஃபெக்ட் ஆகி
அதனால அட்ராக்ட் பண்ண முடியாது, அதோட மேக்னெட் பவர் வந்து லாஸ் ஆகிருக்கும் அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்றதை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. பல்வேறு வித்தியாசமான படைப்புகளை வந்து மாணவர்கள் இங்க செஞ்சிருக்காங்க. வெறும் சயின்ஸ்னாக்கா சயின்ஸ் ஓரியன்டா போகாம ஒரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மேக்ஸ் ஓரியன்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இன்னும் சில மாணவிகள் வந்து மேக்ஸ் ஓரியன்டா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்போம், உங்க பேர் சொல்லுங்க. சாருமதி. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன இது ஏதோ ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோன்னு நிறைய கலர்ஸ்ல வந்து வேற வேற கலர் பென்ல எழுதி வச்சிருக்கீங்க. என்ன இது? We have to read the color of the word. Concentration is increased and it is an easy method to read letters. கான்சென்ட்ரேஷன் அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ல படிச்சீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க. ஓகேம்மா. அதே அதை மாத்தி மாத்தி எழுதிச்சிங்க, அதுக்கு ஏதாவது இருக்குங்களா? இது பேர் என்னம்மா? இது பேர் ஏதோ போட்டிருக்கீங்க. அல்சீமர்ன்றது இந்த மெத்தடுக்கு பேரு. அதாவது கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றது இது. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய பல்வேறு படைப்புகளை வந்து நம்ம அவங்க கிட்ட பேசினு அவங்களுடைய படைப்புகளை வந்து விளக்கின இருக்கிறாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 படைப்புகள் இருக்கு. நம்மளுக்கு நேரம் வந்து மிக குறைவா இருக்கிறதுனால நம்ம வந்து ரேண்டமா வந்து செலக்ட் பண்ணி தான் மாணவர்களுடைய அந்த படைப்புகளை பத்தி விளக்கின இருக்கோம். நீங்க அந்த 350 படைப்புகளும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கணும்னா நீங்க இங்க விவேகானந்தா பள்ளிக்கு வந்து நேரடியா வந்து அந்த இத விஷயங்களை பார்வையிடலாம். சொல்லுப்பா, இது என்ன பண்ணிருக்கீங்க? செல்போன் சுவிட்ச் ஆபரேட்டர். இதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேரு, எந்த ஸ்டாண்டர்ட்ன்றது சொல்ல முடியுங்களா? என் பேர் தமிழன்பன், 8G. என்ன விஷயம் இது? இதை வச்சு நம்ம ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து வேர்ல்ட்ல எங்க வேணா மோட்டர், லைட், ஃபேன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வச்சு அது எப்படி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சிக்னல் கிடைக்குது இல்ல சார், அந்த சிக்னல் வச்சு மோட்டர்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி. சிக்னல்ல வச்சு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபோன் தேவைப்படும் நம்மளுக்கு. 2 ஃபோன் தேவைப்படும். 1 ஃபோன் வந்து இந்த சர்க்கியூட் மேல வைக்கணும். இன்னொரு ஃபோன் நம்ம எங்க இருந்து இந்த ஃபோன் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பர்டிகுலர் அந்த போன்ல இருந்து பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகுமா, இல்ல எந்த போன்ல இருந்து யூஸ் பண்ணி? எந்த போன் யூஸ் பண்ணலாம். எந்த போன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கால் பண்ணாலும் எப்படி அந்த மெத்தட்? சிக்னல் கிடைக்கணும். இதுல இன்டர்நெட் யூஸ் பண்ணா கூட அந்த சிக்னல் வழியா ஸ்டார்ட் ஆகும். அதாவது எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். கால் பண்ணாலோ, எஸ்எம்எஸ் அனுப்பினாலோ, இல்ல நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணாலோ, எப்படியா இருந்தாலும் அது சிக்னல் கிடைச்ச உடனே அது ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. அடுத்து வந்து ஒரு தம்பி வந்து 2 இந்த நம்ம யூஸ் பண்ணி போற கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சு ஏதோ பண்ணியிருக்காரு. வாங்கப்பா, உங்க பேர் சொல்லுங்க. தேவநாதன். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th standard. என்ன இது ஏதோ 2 பாட்டில் வச்சு ஏதோ பண்ணிருக்கீங்க? It is feeding on Eastern sugar solution. Bottle is the water rich and it is a sugar solution. This water present is balloon is sprinkled and this balloon is hot. You take it out refrigerated. It take in warm place. தமிழ்ல சொல்ல முடியுங்களா? இது ஒரு பாட்டில் வந்து 2 பாட்டில். இது வாட்டர் சொல்யூஷனும் சுகர் சொல்யூஷனும். இந்த வாட்டர் பாட்டில் வந்து வெளியே வைக்கணும். சுகர் சொல்யூஷன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த பலூன் வந்து பெருஸ் ஆகும். ஏன் அது எதனால நடக்குதுன்னு தெரியும்? அது நம்ம அந்த சுகர் சொல்யூஷன் அந்த வார்ம் பிளேஸ்ல வச்சதுனால அந்த எஃபெக்ட் கொடுக்குது. அந்த எஃபெக்ட்னால இது ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சா அது வந்து பெருஸ் ஆகும். அதான் இந்த எஃபெக்ட். இன்னும் ஒரு மாணவர் வந்து எலக்ட்ரிக் மோட்டரை வச்சு ஏதோ பண்ணியிருக்காரு. ஜெனரேட்டர் ப்ராஜெக்ட். ஓகேப்பா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சீமோன், 8G. என்ன பண்ணிருக்கீங்க? பண்ணீங்க மோட்டர் வச்சு ஒரு கரண்ட் அப்படியே 2 கரண்ட்டை 2 யூஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டர் வச்சு அந்த ஒரு மோட்டரா ஓடும். அது வந்து நம்ம வயல் வெளிக்கிறோம், நம்ம தண்ணி பாய்ச்சலாம். அது கூட இன்னொரு மோட்டரை கனெக்ட் பண்ணி அது வந்து வீட்டுக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ஏதோ ஒன்று வேற மாதிரி இருக்காச்சும் ஒன்று நம்ம கரண்ட் பாஸ் பண்ணலாம். ஒரு கரண்ட்டை 2ஆ பிரிச்சு 2 யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் மோட்டரை வந்து பிரிச்சு 2ஆ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மோட்டர்ல இருந்து இன்னொரு மோட்டரை ஓட வச்சு ஒரு சமயத்துல வந்து தண்ணி பாய்ச்சின்னு இருக்கும்போது இன்னொரு பவர் ஜெனரேட் பண்ணி வேற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ ரொம்ப அருமையான படைப்பு. இதை ப்ராக்டிக்கலா சில இடங்களை யூஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? வில்லேஜ் இப்போ குளிச்சுட்டு போய் வில்லேஜ் இந்த மாடர்ன் மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக யூஸ் ஆகும். இந்த மெத்தடை வந்து சிம்பிளா வந்து சிங்கிள் மோட்டர்லேயே பல விஷயத்துக்கு யூஸ் பண்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ரைஸ் மில் போனீங்கன்னா ஒரு மோட்டர் தான் ரோல் ஆகும். பட் அந்த ரோலரை எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய மெஷின்களை ஓட வைப்பாங்க. அந்த எனர்ஜியை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துன்னு போயிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இங்க தம்பி வந்து நிறைய இந்த ரோட்லாம் வச்சு செட்டப் பண்ணியிருக்காரு. அவர் பேரை கேட்போம். உங்க பேர் சொல்லுங்க. கிஷோர், 8th படிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விண்ட் எனர்ஜி. சொல்லுங்கப்பா, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க? விண்மில் வந்து சுற்றி கரண்ட் எடுத்து பவர் ஸ்டேஷன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோம். தேவையானப்ப வில்லேஜுக்கு கொடுக்கும். விண்ட் எனர்ஜி மூலமா எப்படி பவர் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அதிகமாக விண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது தெரியுங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல? தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. ஓகேப்பா, சரியா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அந்த இடத்துல காத்தாலைகளை நீங்க நேரில் போய் பார்த்துருக்கீங்களா? கன்னியாகுமரி.
கன்னியாகுமரியில பாத்துருக்கீங்க. ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அதாவது அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வேர்ல்டு எனர்ஜி டேன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அந்த எனர்ஜி ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் சில மாணவர்கள் கிட்ட நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு பண்ற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ பாக்கியலட்சுமி. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல இருக்கீங்க மேடம்? ஐம் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 7 years. இப்போ பசங்க கிட்டத்தட்ட ஒரு 350 எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க, எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெருசா வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து நம்மளுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. எத்தனை நாளா இதுக்காக வேலை செஞ்சீங்க, ஒர்க் பண்ணீங்க மேடம்? We have worked daily for more than 10 days to organize the science exhibition. 10 days ஒர்க் பண்ணி இதை வந்து செட்டப்லாம் பண்ணி இருக்கிறீங்க. இது எக்ஸிபிஷன் வந்து நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வரைக்கும் நடக்குது? பேரண்ட்ஸோ இல்லை வெளியாளுங்க யாரோ பார்வையிடலாம்னா எத்தனை மணிக்கு வரலாங்க? Yeah, we are allowing parents to visit the exhibition from 4 to 5 p.m. இப்போ வெளியாளுங்களும் வந்து பார்க்கலாங்களா? Yes, we are allowing all the parents. Actually, we have organized for 3 days from 21st to 23rd. to 23rd, அதாவது நாளைக்கு வரைக்கும் நடக்குது. வேற இந்த கைவினை பொருட்கள் கண்காட்சியும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதனால, ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக இதை செலிப்ரேட் பண்றீங்களா? இதெல்லாம் Not for special occasions. Our school is organizing the science exhibition as well as the art and craft exhibition to inculcate scientific knowledge among the students. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆசிரியர்கிட்ட பேசினதுக்கு போது சொன்னாங்க, இந்த பள்ளியில் வந்து கடந்த 28 வருடமா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மாணவர்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு, அந்த சயின்ஸ் குறித்த விழிப்புணர்வும் சயின்ஸ் குறித்த அந்த பயத்தை போக்குறதுக்காகவும் ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த எக்ஸிபிஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி மாணவர்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லுங்கப்பா, நீங்க மேக்னெட்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருக்கீங்க, ஒரு சில மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்பா அவங்க என்ன எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்கன்னு. உங்க பேர் சொல்லுங்க. முகுந்தன். முகுந்தன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? டிசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அது ஒரு மாடலா காமிக்கிறதுக்காக. டிசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மாடல் பண்ணிருக்கீங்க. எப்படி அது ஒர்க் ஆகுதுப்பா? அது வந்து Faraday's lawன்ற ஒரு லாவால அது ஒர்க் ஆகுது. அந்த Faraday's law என்னன்னா, when we make a conductor to rotate in the magnetic field, it cuts the magnetic lines of force due to which an EMF is induced in the conductor so that the current produces and the light glows. மேக்னெட்டை வச்சு பக்கத்துல இருக்கிற தம்பி வந்து அவர் வந்து டிசி மோட்டர் எப்படி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது வந்து மேக்னெட்டை வச்சு ஒரு தம்பி ஏதோ பண்ணியிருக்காரு, அது என்னன்னு கேட்போம். சொல்லுங்கப்பா, என்ன அது? எலக்ட்ரிக் மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுறதுக்காக. எலக்ட்ரிக் மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. உங்க பேர் சொல்லுங்க. அருண் பிரகாஷ். அருண் பிரகாஷ். எந்த ஸ்டாண்டர்டு? 9th ஸ்டாண்டர்ட். அது எப்படி ஒர்க் ஆகுதுப்பா? அது இந்த காப்பர் வேர்ல வந்து கரண்ட் பாஸ் பண்ணும்போது அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறும்போது அப்புறம் இந்த கீழே இருக்க மேக்னெட் இதை அட்ராக்ட் பண்ணனால சுற்றுது. ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து எப்படி அந்த எலக்ட்ரோ மோட்டர், அந்த மோட்டர் எப்படி வந்து மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து திருப்பி நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் ஒரு 2 பேரை நம்ம சந்திச்சிருந்தோம். அதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல மேக்ஸுக்கும் அதுக்கான ஈக்குவல் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பசங்க பார்த்தீங்கன்னா வெறும் சயின்ஸ்னா வெறும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அது ரிலேட்டடாக மட்டும் வைக்காம மேக்ஸையும் சயின்ஸோட சேர்த்து மேக்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்காங்க. சொல்லுப்பா, இது ஏதோ மேஜிக் ஸ்டார்னு போட்டிருக்கேன், என்ன இது? இது வந்து மேக்ஸ் பசல். இது எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வரும். இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வரும். உங்க நேம் என்னப்பா? சிவசங்கர். சிவசங்கர். பக்கத்துல உங்க ஃப்ரெண்டும் ஏதோ மேக்ஸ் வச்சு ஏதோ பண்ணியிருக்காரு, உங்க பேர் சொல்லுப்பா. வி விக்னேஷ். வி விக்னேஷ். நீங்க என்ன எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க? மேத்தமெட்டிக்கல் பசில்ஸ் அண்ட் ஈஸி மல்டிப்ளிகேஷன். மேத்தமெட்டிக்கல் பசில் அண்ட் ஈஸி மல்டிப்ளிகேஷன். சரிப்பா, இது சாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லி காட்டுங்க, எப்படி அது பண்றது? மேத்தமெட்டிக்கல் பசில்ஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 8 பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ 8 பாக்ஸ் வரைஞ்சோம்னா நம்ம 8 நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து அந்த பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணணும். அதாவது இப்போ வரிசையா 1 2 3 அது மாதிரி அரேஞ்ச் பண்ணாம இப்போ 1 இங்க இருக்குன்னா 2 வந்து பக்கத்துலயோ வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, பக்கத்துல அக்ராஸ்ல அது மாதிரி இருக்கக்கூடாது. 2 வந்து ஒரு பாக்ஸை விட்டுட்டு இன்னொரு பாக்ஸ்ல தான் இருக்கணும். அது மாதிரி 2 அடுத்தது 3 அது மாதிரி இன்னொரு பாக்ஸ்ல தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணா வந்து இதை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ண முடியும், இதை மாதிரி பண்ணா நம்ம கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நன்றிப்பா. அதாவது மேக்ஸ் எப்படி வந்து அந்த கணக்கு பாடத்தை வந்து எப்படி எளிய முறையில கற்றுக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து அந்த மேஜிக் ஸ்டார் தம்பி முன்னாடியே சொல்லி இருந்தாங்க, அது என்னன்னு அவர்கிட்ட திருப்பி கேட்போம். சொல்லுங்கப்பா, இதுல என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க? இதுல வந்து நம்ம எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வரும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர்ல எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வரும். இப்ப இந்த பக்கம் அப் அண்ட் டவுன் ஆன்சர் பண்ணலாம், இப்படியும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஒரே ஆன்சர் வரும். அதான் இந்த மெத்தட் எங்க இருந்து உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சதுப்பா? இந்த மெத்தடுக்கு இது நான் மேத்தமெட்டிஷியன் சகுந்தலா தேவி அவங்களோட புக்ல நான் பார்த்தேன். ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த அரை மணி நேர மணிக்குழியெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே விவேகானந்தா மேல்நிலை பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் தங்களுடைய அறிவியல் கண்காட்சியில காட்சிப்படுத்தி இருக்கிற பொருட்களை பத்தி வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுன்னு இருந்தோம். அவங்க வந்து பல்வேறு தரப்பட்ட விளக்கங்களை வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. விதவிதமா வந்து எல்லா வெரைட்டியான சப்ஜெக்ட்ல இருந்தோம். அதாவது சயின்ஸ்னாக்கா வெறும் அந்த 4 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது 4தோட முடிஞ்சிடாம
மேத்தமெட்டிக்ஸையும் எடுத்து ஒரு பார்ட்டா எடுத்து பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை வந்து இங்க வந்து காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. முன்னாடியே நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இருந்து பல தடவை சொன்னேன், 350 பொருட்களை வந்து இங்க 350 எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது 350 விதமான விஷயங்களை வந்து இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு சில மாணவர்கள் கிட்ட தான் என்னால வந்து இருக்கிற அந்த நேரத்துல வந்து அவங்களுடைய படைப்புகளை பத்தி விளக்கங்களை கொடுக்க முடிஞ்சது. அவங்கள வந்து இப்போ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆசிரியர் அவர்களும் வந்து எப்படி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து நமக்கு பகிர்ந்து இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிற நேயர்கள் வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம லாஸ்பேட்டை, அதாவது ஈசிஆர்ல இருக்கக்கூடிய லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலை பள்ளிக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் 4 to 5 மணி வரைக்கும் வந்து நீங்க பப்ளிக் வந்து இதை ஓப்பனா பப்ளிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்காட்சி வந்து நேற்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு நடந்துன்னு இருக்கு. நாளைக்கோட வந்து இந்த கண்காட்சி முடியுது. கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இது. கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்டு எனர்ஜி டே அன்னைக்கு நம்ம இந்த சிறப்பான ஒரு நேரடி நிகழ்ச்சியை வழங்குனதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். விடைபெறும் நான் உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.